எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? எதுக்கு? என்ன கேள்வி இது? எங்க அம்மா அமைச்சர் ஆயிட்டாங்க, நான் இப்போ மாண்புமிகு அமைச்சரோட பையன். அப்ப அந்த சந்தோஷத்தை கொண்டாட வேணாமா? எங்க அம்மா எம்எல்ஏவே ஆகக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு எங்க அம்மா அசால்ட்டா அமைச்சராகி கெத்து காட்டிட்டாங்களா? இந்த மொமெண்ட்டை செலிப்ரேட் பண்ணோம்ல, சொல்லு பண்ணும்ல. ஆக்சுவலா வரும்போதே ஏத்திட்டு தான் வந்தேன். அது எங்க அம்மா எம்எல்ஏ ஆனதுக்கு, இது எங்க அம்மா அமைச்சரா. சூப்பரா. இது மட்டும் இல்ல, இன்னொரு ரவுண்டும் போ. அது எதுக்கு தெரியுமா? உங்கள்ட்ட சவால் விட்டு ஜெயிச்சேன்ல, அதையும் கொண்டாடி முத்தா எப்ப முடிக்கலான்னு இருக்கேன். இனிமே கோவப்பட மாட்டேன், பிடிக்க மாட்டேன்லாம் சொல்லி ரூம் முழுக்க சாம்பிராணி எல்லாம் போட்டு பெரிய உத்தம சீல மாதிரி பேசுனீங்க. அதெல்லாம் அவ்வளவுதானா? ஆமால, ஆமா, துமசீலா தான் மாறணும்னு மனசுல நினைச்சேன். ஆனா அதெல்லாம் தேவையில்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஆமா, நான் ஏன் யாருக்காவெல்லாம் என்ன மாத்திக்கணும்? இப்படி இருக்கிறது தான் நான். என்ன ரவுடின்னு சொல்லுவியா? சொல்லிக்க. மரண முன்கோபி இன்னும் என்ன வேணா சொல்லிக்கோ. மொத்தத்துல நான் கதிரு இப்படித்தான் இருப்பான். லுக்கு எப்படி சொல்லி அடிச்சோமா? என்ன டெபாசிட்டே வாங்க கூடாதுன்னு நினைச்சேன், அது மட்டும் மிஸ்ஸிங். மத்தபடி 28,000 ஓட்டு லீடிங்னா நல்ல மார்ஜின் தான். எத்து காட்டிட்டோம்ல, அது போதும். அதை ஒத்துக்கிட்டு தானே உங்க அம்மாவுக்கு, அதாவது என் அத்தைக்கு நான் மாலை போட்டு மரியாதை எல்லாம் பண்ண. ஓ, என்னமோ நீ விட்டு கொடுத்த மாதிரி ஒரு தோரணையில எங்க அம்மாவுக்கு வாழ்த்து சொல்ற. எங்க தாத்தா வேற நீ சொன்ன மாதிரியே எங்க அம்மாவை ஜெயிக்க வச்சுட்ட அப்படின்னு கேட்டாரு. நீ அது நிஜங்கிற மாதிரி நிக்கிற. எதுக்கு இந்த வீண் விளம்பரம்? எங்க அம்மாவை ஜெயிக்க வைக்க ஒத்த ஆள பம்பரமா சுத்தி இருக்கேன். நீங்க தான் உங்க அம்மாவை ஜெயிக்க வச்சீங்க, அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். போதுமா? இப்போ நீங்க பெருந்தன்மையா பேசுறீங்க, நாங்க சில்லறத்தனமா பேசிட்டு இருக்கோம். எதுக்கு இப்ப இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? ஆமா, போனா போதுன்னு இந்தா நீ கேட்ட வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி நிக்கிற. அப்ப இரிட்டேட் ஆகுமா? ஆகாது. தெரியாம சொல்லி